Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view current affairs questions பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன questions இருக்குன்னு பார்ப்போம். So first question, the second edition of STEPS survey is conducted by which state அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரண்டாவது ஸ்டெப்ஸ் கணக்கெடுப்பு எந்த மாநிலத்தால் நடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸ் கணக்கெடுப்புனா என்னன்றது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டெப்ஸ் கணக்கெடுப்பு இந்த சென்ஸ் இது வந்து ஒரு ஹெல்த் ரிலேட்டடான சர்வேயா இருக்கு. WHO பேஸ்ட் சர்வேவா தான் இருக்கு. WHOட கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய சர்வே தான் இந்த ஸ்டெப்ஸ் சர்வே அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுல வந்து குறிப்பா ஹைப்பர் டென்ஷன் அதுக்கப்புறமா டயாபெட்டிஸ் இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் ஸ்டடி பண்ண போறாங்க. ஸோ யார் இந்த ஒரு இனிஷியேட்டிவை இந்த செகண்ட் சர்வேவே எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இதோட செகண்ட் சர்வேவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சர்வே அப்படிங்கிறது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடிஷன் அப்படிங்கிறது 2020 வந்து நடந்திருக்கும். அதனோட தொடர்ச்சியாக தான் செகண்ட் சர்வே அப்படிங்கிறது நடக்க போகுது. சரிங்களா? ஸோ இதில் சில விஷயங்களை ஸ்டடி பண்ணுவாங்க. குறிப்பாக ஹைப்பர் டென்ஷன் அண்ட் டயாபெட்டிஸ் தான் ஸ்டடி பண்ண போறாங்க. என்ன மாதிரி ஸ்டடி பண்ண போறாங்கன்னா ஒரு 3 விதமான ஃபேக்டர்ஸை வச்சு ஸ்டடி பண்ணுவாங்க. ஒன்று சோஷியோ டெமோகிராஃபிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டு வரோம் அப்படிங்கிறது நம்மளோட டெமோகிராஃபி நமக்கு சுத்தில இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டான்சஸ் என்விரான்மெண்ட்ல எப்படி இருக்கு. ஸோ அது ஒரு ஃபேக்டரா வச்சிருக்காங்க. அடுத்தது பிஹேவியரல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான கெட்ட பழக்கங்கள் இருக்கு, இந்த சென்ஸ் டொபாக்கோ கன்சியூம் பண்றது, ட்ரிங்க் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள். கடைசியா பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். இந்த 3 ஃபேக்டர்ஸையும் ஒருங்கிணைச்சு தான் இந்த ஒரு சர்வே அப்படிங்கிறது எடுக்க போறாங்க. ஸோ சோஷியோ டெமோகிராஃபிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒன்று, பயாலஜிக்கல் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒன்று, பிஹேவியரல் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒன்று. அதை யூஸ் பண்ணி WHO கொடுத்த கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி நடத்துறது தான் இந்த ஸ்டெப்ஸ் சர்வேவா இருக்கு. இந்த சர்வேவை யார் ஃபண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். யார் ஃபண்டிங் பண்றாங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க் தான் நமக்கு இதனோட ஃபண்டிங் எல்லாமே பண்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த வேர்ல்டு பேங்க் ஃபண்ட் பண்ணக்கூடிய இந்த ஒரு சர்வேவை யார் நடத்துறாங்க அப்படிங்கிறதா கேள்வி. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் நடத்துறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். நேம் ஆஃப் த அயோத்தியா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அயோத்தி சர்வதேச விமான நிலையத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்ரீராம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கும். இப்போ மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் அப்படிங்கிறதா பேராக வச்சிருக்காங்க. ஸோ அயோத்தியாவில் புதுசாக கட்டப்பட்ட அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா அயோத்தியா தாம் அப்படிங்கிறது தான் அந்த ரயில்வே ஸ்டேஷனோட நேமாக இருக்கு. ஏர்போர்ட்டோட நேம் தான் நமக்கு மகரிஷி வால்மீகி ஏர்போர்ட் அப்படிங்கிறத சொல்றோம் நம்ம. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், who has the authority to amend the rules of TNPSC அப்படின்னு கேட்டிருக்காங்க. TNPSC விதிகளில் திருத்தம் செய்ய யாருக்கு அதிகாரம் உண்டு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ TNPSC அப்படிங்கிறது ஒரு அட்டானமஸ் மாதிரி. என்ன ஒரு பின்னணியில் பார்க்குறோம் அப்படின்னா TNPSC வந்து இந்த விஜிலன்ஸ்க்குள்ள விஜிலன்ஸோட வரம்புக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஆன்டி கரப்ஷன் அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள. ஸோ அதை எடுத்து கேஸ் போட்டிருப்பாங்க. அந்த கேஸுக்கு வந்த தீர்ப்பு தான் இது. ஸோ கவர்னர்னால TNPSCயோட விதிகளில் திருத்தத்தை கொண்டு வர முடியும், அமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. TNPSC சார்ந்த ஊழியர்கள் எல்லாருமே அரசு ஊழியர்களா இருக்கனால அவங்களும் இந்த ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் உள்ள வருவாங்க அப்படிங்கிறதையும் தீர்ப்புல வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த தீர்ப்போட பின்னணியில தான் இந்த கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். ஸோ யாருக்கு அந்த அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு அந்த அத்தாரிட்டி இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், Union Cabinet approved an agreement between ISRO and which country to jointly develop a satellite அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இஸ்ரோ எந்த நாட்டுடன் கூட்டாக இணைந்து உருவாக்க உள்ள செயற்கைக்கோள் ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இஸ்ரோவும் மொரீஷியஸும் சேர்ந்து ஒரு சேட்டலைட் பண்ண போறாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு கேபினட் அப்ரூவல் அப்படிங்கிறது நேற்று கிடைச்சிருக்கும். அந்த ஒரு பின்னணியில தான் இந்த கொஸ்டினை பார்க்குறோம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த தீம் ஆஃப் த தமிழ்நாடு ஸ்டாப்லு இன் ரிபப்ளிக் டே பரேட் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. தமிழ்லேயே பார்த்துரும். 2024 குடியரசு தின அணிவகுப்பில் இடம்பெறும் தமிழக அலங்கார ஊர்தியின் கருப்பொருள் என்ன, தீம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிபப்ளிக் டே அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு அலங்கார ஊர்தியை வந்து அனுப்பிச்சு வைப்பாங்க. ஸோ அதில் எந்த ஸ்டேட்டோடது பெஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு வந்து அவார்டெல்லாம் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப போன வருஷம் தமிழகத்தோட அந்த ஒரு அலங்கார ஊர்திக்கு என்ன ஒரு தீம் வச்சிருப்பாங்க அப்படின்னா இந்திய விடுதலையில் தமிழகத்தின் பங்கு அப்படிங்கிறத வச்சு இருந்திருப்பாங்க. ஆனா போன வருஷம் 2023 நம்மளோட அந்த அலங்கார ஊர்தியை மத்திய அரசாங்கம் நிராகரிச்சிருப்பாங்க. அதனால தான் நம்ம அந்த அலங்கார ஊர்தி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஊர்வலமா வந்திருக்கும். அது எல்லாரும் நம்ம போய் பார்த்திருப்போம். ஸோ இந்த வருஷம் என்ன ஒரு கருப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரமேரூர் கல்வெட்டை சார்ந்து தான் இந்த வருஷத்துக்கான அலங்கார ஊர்தி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒரு பின்னணியில தான் இந்த ஒரு கொஸ்டினை பார்த்திருக்கோம். ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.